அந்த நெல்லியம்பதின்ற ஒரு லொக்கேஷனுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் அந்த ஜீப்பில் போகிறது. எப்படின்னா அது ரொம்ப சாதாரணமாக ஆண்ட்ரூ சொல்லிட்டாப்புல. முதல் முறை நான் லொக்கேஷன் பார்க்க போனப்போ போய் இறங்கி ஒரு ஒரு 10 நிமிஷம் எனக்கு உண்மை புரியல. ஏன்னா அவ்வளவு ஜோல்ட்டு உள்ளார இருக்கிற எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லங்ஸு, லிவர், கிட்னிலாம் எது எங்கே ரீப்ளேஸ் ஆகி ஷஃபில் ஆகிருக்குன்னே தெரியாது. அப்படி ஒரு லொக்கேஷன். பட் எல்லாருமே வந்தாங்க. இதெல்லாமே ஒரு புதுமுக நடிகர்களால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். சிக்னல் கிடையாது, கரண்ட்டு கிடையாது. அங்கே வந்து சோலாரில் தான் எங்களுக்கு வந்து ஒரு பழைய கெஸ்ட் ஹவுஸு, ஒரு பிரிட்டிஷ் கெஸ்ட் ஹவுஸு, ஒரு டார்மெண்ட்ரி, அந்த டார்மெண்ட்ரிக்குள்ளே ஹோல் யூனிட். எனக்கு அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. என்னுடைய கேமரா யூனிட் ஆகட்டும், கிரேன் ஆப்ரேட்டர்ஸ் ஆகட்டும், லைட்மேன்ஸ் ஆகட்டும், அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. டு தி கோர் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. அவ்வளவு குளிர். அந்த இடத்துல ஒரு விதமான அந்த மான் உண்ணி ஒன்று இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் கடித்து பாதிக்கப்பட்டு அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துலலாம் வந்து இதெல்லாம் ஏன் இவ்வளோ அக்யூமுலேட் பண்ணி சொல்கிறேன்னா, ரியலி இட் வாஸ் அ லாங் ஜேர்னி. ரஜினி முருகன் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சார் இல்லைன்னா அந்த படம் ரிலீஸே ஆகிருக்காது. அப்போ வந்து நான் வந்து பையா படம் ஹிந்தியில் பண்ணுறதுக்காக தான் சார் வந்து என் கூட சைன் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அந்த டயத்தில் ரஜினி முருகன் ரிலீஸுக்காக மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு இருந்தப்போ சார் பாம்பேலேயே இல்லை. பாம்பே வந்து ஒரு ட்ரிப்பில் இருக்காங்க. அப்போது நான் தவல்காடா அவங்க பையன் எனக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எனக்கு வந்து அவங்க தான் அவ்வளோ பெரிய ஹெல்ப்பு. இதில் பேர் அவங்க பேரும் இருக்கும். அவங்க மூலமாக நானும் போஸும் பாம்பேயில் இருந்துட்டு சார் வந்து டூரில் இருந்துட்டு அங்கே இருந்துட்டு எங்களுக்காக ஒரு 14 கோடி ரூபா அங்கே அனுப்பி வச்சாங்க. அவங்க இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது. அவ்வளோ பெரிய உதவி எங்களுக்காக பண்ணாங்க. அவங்க லைஃப்பில் நான் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ. இவ்வளோ பெரிய படம் இத்தனை நாள் கழித்து இன்றைக்கி இவ்வளோ இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குன்னா அவங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட். சாதாரணமாக தொடங்கினவங்க. மதியுடைய டைமிங்கை பற்றி நீங்கள் சொன்னீங்கள்ல நிவாஸ், டைமிங்னா சார் வந்து 7 மணினா 7 மணி, ஒரு நிமிஷம் முன்னாடி இருக்காது பின்னாடி இருக்காது. நான் காடா சார்ட்ட நான் காடுன்னு அவர்கிட்ட சொல்கிறேன். அவரை வந்து அவர்கிட்ட கேட்பேன், சார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைலாம் உண்டா அப்படின்னு நான் ஒரு தடவை கேட்டேன். லிங்குஜி, ஒரு இடத்துல ஒரு ஆள் 7 மணி நேரம் கண்டினியூவாக உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருந்துச்சுன்னு சொன்னால் கடவுளே அவங்க கூட இருப்பார். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இருக்கோ இல்லையோ, உழைப்பு மேலே ஒரு மனிதனுடைய மாபெரும் அந்த உழைப்பு மேலே நம்புகிற ஒருத்தர். ஒரு வருஷத்துக்கு 189 படங்கள் இந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர். கும்கி 1க்கு ரஜினி சார், கமல் சார் 2 பேரும் வந்து இந்த விழாவில் வாழ்த்துனாங்க. ஆனால் ரஜினி சார், கமல் சார் படத்தையே இந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர் இங்கே வந்திருக்காரு. அவருடைய வாழ்த்தும் அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கிறப்போ மதிக்கு மிகப்பெரிய கொடுப்பினேன். எவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் வந்து திருப்பி சொல்கிறதுக்கு அவ்வளோ கூச்சப்பட்டீங்க. மாபெரும் அவர் மனிதர் வாயிலேருந்து அப்படி வரும்போது அது வந்து நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம். நன்றி சார். இப்போது இந்த படத்துடைய டைரக்டரை பற்றி, இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் ஆச்சு. இருந்தாலும் எனக்காக சின்ன டைம் எடுத்துக்கிறேன். ஒரு குட்டி லவ் ஸ்டோரி. இந்த படத்தில் லவ் இல்லை, இது வேறு சீலா ஃபிலிமு. ஆனால் லைஃப்பில் எங்கள் லைஃப்பில் மதி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. அதை பற்றி மட்டும் நான் சொல்லிவிட்டு விழாவை பற்றி பேசுகிறேன். அப்புறம் குறிப்பாக எங்கள் டைரக்டர் பிரபுசாரம் பற்றி அதுக்கப்புறம் சொல்கிறேன். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 4 பசங்க. எங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் இல்லை. இருந்த ஒரு பொண்ணு சின்ன வயசுலேயே இறந்துச்சு. மஞ்சுளான்னு பேர். அப்போ நான் திருப்பதி பேச வச்சிருக்கவே முடியாது. அந்த பெண்ணோடி இருந்திருந்தா இன்னொரு சிஸ்டர் கன்சர்ன் இன்னும் வச்சுருந்துருக்கணும். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய அண்ணனுக்கு முதல்ல பிறந்த பெண் குழந்தை வந்து சரண்யா. எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய பேரன்பு அந்த அவங்க மேலே. ஃபஸ்ட் டைமாக எங்கள் வீட்டில் வந்து வெளியில் போய் படிக்கிறதுக்காக அவங்க தான் வராங்க SRM காலேஜுக்கு. எங்களுக்கு எல்லாருமே காதலுக்கு மரியாதையில் சாலினி மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு அவ்வளோ ஒரு பேரன்பு அவங்க மேலே எங்களுக்கு. அப்போது காலேஜில் மதி படிக்கும்போது 2 பேருக்கு லவ். எங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் இந்த விஷயம். ஒரு டயத்துக்கு பிறகு கல்லூரி முடிச்சு இந்த வந்த டயத்தில் கல்யாணத்தை பற்றி ஆரம்பித்தா ஒத்துக்காது, கல்யாணம் வேணான்னு சொல்லும். எங்கள் அண்ணனுக்கு அன்னைக்கு எல்லாருக்கும் லேசாக சந்தேகம் வந்துச்சு. எங்கள் அம்மா கேட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது ஒரு கதை ஓடிட்டுருக்குன்னு. ஆனால் எந்த அளவுக்கு நேர்மைன்னு சொன்னால் வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்க வைக்கணும். போர்ஸ்டாக இங்கேருந்து போயிடக்கூடாது. குடும்பம் முக்கியம் ஒரு பக்கம். இத்தனை ஐயா இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள மீறி நம்ம பண்ண முடியாது. ஆனால் அவர் மேலே எனக்கு லவ் இருக்குது. டெய்லி எப்படின்னா வீட்டில் பெரிய ஒரு பிரச்சனை, மாபெரும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் எங்கள் லைஃப்லேயும் அதை மீட் பண்ணுறோம்.
பார்த்தா எங்கள் பெரியண்ணன் ஒரு பக்கம், எங்கள் போஸு, சின்னண்ணன், அம்மா, பெரிய அப்படி ஒரு சோகமான ஒரு காலகட்டம் அது. வீட்டுக்கு போனால் அப்படி ஒரு எங்கள் பெரியண்ணன் முகத்தில் பார்க்கவே முடியாது. என்னடா இப்படி நம்ம வீட்டில் அப்படின்னு. ஏதோ மிகப்பெரிய விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும். இந்த கதையெல்லாம் ஓடிட்டு இருக்கப்ப சரண்யா என்ன பண்ணுன்னா, எகெயின்ஸ்டே கிடையாது, ஆனால் பட் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும். பாத்திரம்லாம் அப்படியே சிம்பத்தி வரணும் மேலே, இவங்களாம் பார்த்து அனுப்பி வைக்கணும், அந்த ஒரு மூடு. போஸ் ஒரு பக்கம், டேய் கோயம்புத்தூரில் முக்கியமான ஆள் இருக்கார், எனக்கு மில்லு ஓனர், செட் பண்ணிடலாமா, தூக்கிடலாமா, அந்த ரேஞ்சுக்கெல்லாம் ஆள் செட் பண்ணி, டேய் கொஞ்சம் அமைதியாடுறா, இது அது எப்படி. நம்ம பையன் வினோத் ஒரு பக்கம், அவங்களுக்கு எமோஷன், எல்லா சைட்லேருந்து அப்படி ஒரு கோவம் தாவம். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஆஃபீஸ் வந்தால் அப்படி மதி, போஸ் உள்ளே விடக்கூடாது, டென்ஷன் ஆகிறான், நீ அமைதியாக உள்ளருன்னு சொல்லிட்டு நான் மீட் பண்ணேன் மதியை. வந்துட்டு என்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அப்படி அவங்க கண்ணீரோடு என்கிட்ட பேசின விதம் இருக்குல்ல, சரண்யா மூலமாக ஃபேமிலி இருக்கிற எல்லாரை பற்றி தெரிஞ்சிருக்கு. எங்கள் அம்மானா என்ன, எங்களுடைய அண்ணன்னா என்ன, நான் என்ன, எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எனக்கு தனித்தனியாக பேசுறதுக்கு ஒரே சந்தர்ப்பம் கொடுக்காமம்மா, அந்த கண்ணீர் மொத்தமும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிக்கடி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களும் நடித்து காட்டுவாங்க எப்படி பண்ணாருன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அப்படி அழுது என்கிட்ட கேட்குற. அப்படி எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகிடுச்சு. நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், நீங்கள் கிளம்பி போங்க, ஒரு ரைட் டயத்தில் இதுக்கான ஒரு சரியான ஒரு இதை வந்து நாம் ஏற்படுத்துவோம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்கள தனித்தனியாக சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி போயிட்டே இருக்குது. நான் வந்து இந்த சோகத்தை கண்டினியூவாக என் லைஃப்பில் என்னென்னா, படத்தில் கூட கண்டினியூவாக சோக சீன் எனக்கு பிடிக்காது. வீட்டில் ஆனால் இந்த கண்டினியூவாக இவ்வளோ சோகம் போயிட்டே இருக்குது, இது எப்படா உடைக்கிறதுன்னு ஒரு சாமியார் வேஷம் போட்டு கூட நான் வீட்டுக்கு ஒரு தடவை போகிறேன். அம்மா காசிலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காராம், வந்தோன்னே ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே 7ஆம் அறிவு கெட்டப் மாதிரி போட்டுலாம் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாலாம் ஐயா அப்படி காலெல்லாம் வந்து விழுந்து எல்லாம் விழ சொல்லி, நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு லவ் மேட்ரு போயிட்டுருக்கு, அது பாசிட்டிவாக தான் முடியும் அப்படிலாம் சொல்லி, அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தவர். லவ் பண்ணி ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடந்துச்சு. அந்த ஆல்பம் புரட்டி போஸ் பார்க்குறாரு, ஹீரோ மாதிரி இருக்கார்ல, முத சொன்னது போஸு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பித்து, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, இவரே நடிக்கலாங்க அப்படி சொல்லி தான் அவர் ஹீரோவாக உள்ளே வந்தார். அதை பிரபுசலம் சாரி மாதிரி ஒரு டைரக்டர் பார்த்துட்டு அவருக்கு ஆடிஷன் வச்சது இந்த படத்தை செலக்ட் பண்ணார். மிக இந்த படம் எவ்வளவோ காலதாமதம் ஆகிருக்கலாம், ஆனால் இப்போ ட்ரெய்லரையும் சாங் பார்க்கும்போது காடா சார் சொல்கிறாங்க, அச்சா டைரக்டர், என்ன ஒரு டைரக்டரியா, என்ன ஷார்ட்ஸு அப்படின்னு. இந்த இதுதான் சார் உங்களுடைய வெற்றி. ஒவ்வொரு முறையும் சங்கர் சார் என்னை பார்க்கும்போது சொல்லுவார், தனியாக பிரத்யேகமாக இவருக்கு மட்டும் எங்கெங்கே கிடைக்குது இந்த மாதிரி லொக்கேஷனு, எப்படிங்க தேடி போகிறாரு. மைனாவாகட்டும், கும்கி ஆகட்டும், எங்களுடைய கம்பெனியில் மாபெரும் மரியாதை அந்த கும்கி திருவண்ணாமலையில் ரிசல்ட் பார்க்கறதுக்காக போகிறேன். உள்ளெல்லாம் அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வைக்க முடியாமல் வெளியில் காரு, அந்த மாதிரியான ஒரு கூட்டம். அதெல்லாம் சொல்கிறாங்க அந்த தேட்டருக்காரங்க, இந்த மாதிரி உலக சுற்று வாலிபன், திரிசூலம், ஒருதலை ராகம், 16 நிலை, இந்த மாதிரி மாபெரும் பட்டியல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி முரட்டுக்காலை, இந்த மாதிரியான படங்களுக்கு தான் சார் இந்த மாதிரி தேட்டரில் கூட்டம் நிற்கும் அப்படின்னு சொல்லி. என்ன கலெக்ஷன் அந்த படம். இன்றைக்கெல்லாம் இருந்தால் இன்றைக்கி போகிறாங்களே இத்தனை கோடின்னு அப்படி போட வேண்டிய ஒரு படம், அப்படி ஒரு சாங்கு. கும்கி 2, கும்கி 1 மாதிரி சாங் இருக்கான்னு எனக்கு தெரியாது. முந்தின படத்துடைய சாங் மாதிரி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டருடைய முந்தின படம் இருக்குல்ல, அந்த படத்து மாதிரி ஒரு ரீ ரெக்கார்டிங்கோ சின்ன சாங்ஸோ இந்த படத்துக்குள்ளே வந்துட்டாலே அது மிகப்பெரிய விஷயந்தான். இன்னைக்கு அவர் மேலே ஒரு ஸ்பாட்லைட் விழுந்துச்சுல, அது வர்றதுக்கான நேரம் ஒன்று ஒருத்தவங்க லைஃப்பில் இருக்கும் பிரதர். இன்றைக்கி உங்கள் மேலே விழுந்திருக்கு, இண்டஸ்ட்ரியுடைய மொத்த லைட்டும் உங்கள் மேலே இருக்குது. இன்னும் சரியான உயரத்துக்கு நீங்கள் போவீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். Ladies and gentlemen, let's welcome Shritha Rao on stage. எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறதோ புரியல சார். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் ஃபேஸிங் அ கேமரா. ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்த உடனே when I was shooting, I started shivering and sir was like, Shrita, come on, you have to do it. I was like, okay. But sir, உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் I feel rest all things became so easy for me. ஃபஸ்ட்டு படத்தோடனே I started working in a forest, காட்டுக்குள்ளே, and then குளூரில்.
and then அது கேரளா ஃபாரஸ்ட் சிக்னல் இல்லை ஃபோனில் ஐயோ அண்ட் தென் யானை ஓ மை காட் அந்த யானை ட்ரைனிங் மட்டும் என்னால் சத்தியமாக மறக்க முடியாது சார். It was very difficult. Andrew சொன்னார் ஏதோ he was telling you are sitting in the front, it is easy for you. அது கழுத்து ஷேக் I mean when it is shaking its head it was very difficult. Thank you so much sir, for giving me this opportunity. And then I would like to thank my hero Madhi. Thank you for being super supportive like always. Thank you so much. And my Sukumar sir, oh my god, it's a ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது சத்தியமாக. இட்ஸ் லைக் a cute dream, so you'll definitely love it. And thank you to all my technicians, and especially I would like to thank Lingu sir and Bo sir. Thank you so much. And Kandipa, it is releasing on 14th. Please do watch and bless us so much. Thank you so much. இப்போ அவர் யார் அப்படின்னா கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், ரொம்ப ரொம்ப பாசக்காரர், எல்லா விஷயமும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறவர். அதை விட மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஒரு பெட் லவர். ஸோ அந்த பெட் லவருக்கு தன்னுடைய முதல் படமே ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு யானையை தாப்பா அவன் பெட்டு ஒன்று ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா அது ஒரு லக் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மதி முகத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். ஹீரோ மதி அவர்களை மேடை கழைக்கிறோம். வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இங்கே வந்திருக்கிற பிரிண்ட் மீடியா அண்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் நிறையா ப்ரிப்பேர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றதால. இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்துருச்சு உண்மையாக. ஸோ கும்கி 2 அப்படிங்கிற படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை இந்த படத்து மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற டாக்டர் ஜெயந்திலால் காடா சருக்கு ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் ஃபர்ஸ்ட். சார், த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வி மெட் வாஸ் த்ரூ லிங்குசுவாமி சார். அண்ட் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் இட் செல்ஃப் மேட் மீ a huge fanboy for you. The humbleness you show and the care and affection you have shown throughout the journey was very special, sir. Thank you so much, sir. I'll be forever grateful for this opportunity. And next எங்கள் பிரபு சாலமன் சார். பிரபு சாலமன் சார் படத்தை நான் தியேட்டர்ஸில் பார்த்துருக்கேன். கடைசியில் அவரோட படத்தில் நான் ஒரு லீடாக அவரோட பூமியாக நான் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். நான் கொஞ்சம் நீங்கள் சொல்கிறத செஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் இங்கே வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அஸ்வின் சார் and Nithilan sir, Saran sir, Brinda Sarthi sir, Jagan sir, Vijay Balaji sir, என் ஃப்ரெண்ட் சித்தார்த் நுனி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டிரெக்டர் லிங்குசுவாமி சார் என்னை ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமிலிக்குள்ளே கூட்டு வந்தது லிங்குசுவாமி சார் தான். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரஸ்ட் ஹி ஹேட் வித் மீ. அண்ட் சினிமாவுக்கு என்னை உள்ளே கூட்டு வந்தது லிங்குசுவாமி சாரும் போஸ் சாரும் தான். அதை பற்றி பெருசாக சொல்லலாம், ஆனால் இப்போது டைமும் இல்லை. பட் சார், நீங்கள் 2 பேருமே எனக்கு கொடுத்துருக்கிற லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நல்ல எஃபர்ட் போடுவேங்கிறது கண்டிப்பாக நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே நிவாஸ் இருக்கார். நிவாஸ் படி, உங்களோட பாட்டை நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் படி, நீங்கள் இந்த பாட்டு பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. பொத்தி பொத்தி வந்த உடனே எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு செகண்ட் டைம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. சாரோட ஃபேவரேட்டும் பொத்தி பொத்தி தான். ஃபர்ஸ்ட்லேருந்தே சாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அண்ட் இப்போ விஷுவலாகவும் பாட்டை பார்த்தோம், ரொம்பவுமே நல்லா இருக்கு படி. தேங்க்யூ ஸோ மச். பைசன் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டீங்க. அந்த ஹிட்டோட அப்படியே அடுத்தது கும்கி 2 ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் படி. அண்ட்
ஃபைனலாக வந்து என்னோட பார்ட்னர் சரண்யாவுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நான் என்ன பண்ணாலும் எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆள்னால் அது சரண்யா தான். ஸோ சரண்யா மூலமாக தான் எல்லாமே நடந்திருக்கு. கண்டிப்பாக இதை பற்றி மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் எவ்ரி ஒன் ஹூஸ் ஹியர். அண்ட் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும் இன்னையிலிருந்துன்னு நான் உண்மையாக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.